வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல தரமான 5 கிரைம் த்ரில்லர் படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 5 படங்களும் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. இந்த 5 படங்களை நம்ம ஓடிடில போய் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அந்த அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த 5 படமும் யூடியூப்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. இந்த 5 படத்தோட கதை சுருக்கத்தை நான் சொல்றேன். எந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த படத்தை நீங்க தாராளமா பார்த்துக்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு தந்திரா அப்படின்றது. இது ஒரு தெலுங்கு ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். தமிழ்ல தந்திரம் அப்படின்ற பேர்ல இந்த படம் அவைலபிளா இருக்கு. நீங்க தந்திரம்னு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தம்ப்நெயில் உங்களுக்கு கிடைக்கும். அது மூலமா நீங்க ஃபுல் படத்தை பார்த்துக்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்றதை நான் சொல்றேன். ஆக்சுவலா நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஒரு பவர் இருக்கு. அது என்னன்னா நம்ம ஹீரோயினால பேயெல்லாம் பார்க்க முடியும். ஹீரோயின் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சக்தி இருக்குல்ல, இது மூலமா அந்த பேய்களோட தேவை என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹீரோயினுக்கு எப்படி இந்த பவர் வந்ததுன்ற ஒரு பேக் ஸ்டோரி வரும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அதே மாதிரி வேற ஒரு பிரச்சனையும் இருக்கு. அது என்னன்னா நம்ம ஹீரோயினுக்கு நைட் நேரம் வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட் கேட்டோன்னே இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க கையில இருக்க பிளட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிளட்டை வர வச்சு ஒரு கிளாஸ்ல நிரப்பி வச்சிடுறாங்க. இவங்க காலையில முழிச்சு பார்க்கும்போது கிளாஸ்ல இருக்க பிளட் காணாம போயிருக்கு. இவங்க யாருக்கு அந்த பிளட்டை வச்சாங்க, எதுக்காக வச்சாங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. அதே மாதிரி இவங்க பேய்க்கு ஹெல்ப்லாம் பண்றாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, வேற ஒரு பாய் கூட சேர்ந்த மாதிரி தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த பாய் ஒரு விஷயத்த பண்ணுவாரு. இந்த மாதிரி கதை வந்து எல்லா பக்கமும் தனித்தனியா கொண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. குறிப்பா இந்த படத்துல இந்த பிளாக் மேஜிக் இது சம்பந்தமா தான் நிறைய பேசுவாங்க. எதனால இவங்களால பேயெல்லாம் பார்க்க முடியுதுன்றதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி வச்சிருப்பாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அதாவது இவங்களோட அம்மா ஸ்டோரின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி வரும். அந்த ஸ்டோரி ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி எடுத்துக்கிட்ட கதையை சூப்பரா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு மாதிரி த்ரில்லிங்கா கொண்டு போயிருப்பாங்க. அடுத்து என்ன நடக்கும்ன்ற மாதிரி நம்மளை யோசிக்க வச்சிருப்பாங்க. ஒரு வித்தியாசமான படம்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா நிச்சயமா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான படம். இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு ராகாலா 24 கண்டலு அப்படின்றது. இது ஒரு பக்கமான தெலுங்கு கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். தமிழ்ல இந்த படம் வந்து வரப்போகும் 24 மணிக்குள் அப்படின்ற பேர்ல அவைலபிளா இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த படம் ஒரு பக்கமான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துல ஸ்ரீகாந்த் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்கிற ஈஷா ரிபான்றவங்க தான் ஃபீமேல் லீடா பண்ணியிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட கதை சுருக்கத்தை சொல்றேன். இந்த கதை சுருக்கத்தை கேட்கும் போதே உங்களுக்கு வேற ஒரு படம் ஞாபகம் வரும். நான் முதல்ல கதை சுருக்கம் என்னன்றதை சொல்றேன். நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, வீட்டில் வந்து கொஞ்சம் நைட்டு நேரம் பதட்டமா இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு 3 திருடங்க வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. திருடங்கன்னு சொல்ல முடியாது, கைதிகள் வந்து வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அந்த கைதிகள் போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாதுன்றதுக்காக கொஞ்ச நேரம் மட்டும் உள்ள ஒளிஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயினும் சரின்னு ஏத்துக்கிறாங்க. இவனுங்க ஒளியறதுக்காக ஒரு பீரோ கிட்ட போகும்போது உள்ள பார்த்தா ஏற்கனவே ஒரு டெட் பாடி இருக்கு. இவங்க தான் யாரையோ சாவடிச்சு ஒளிச்சு வச்சிருக்காங்க அப்படின்றது அந்த கைதிகளுக்கு தெரிஞ்சிருது. யார் இவன், எதுக்காக நீ சாவடிச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயினை பார்த்து கேட்குறாங்க. ஹீரோயின்மே இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிளாஷ்பேக்கை சொல்றாங்க. ஆக்சுவலாக ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃபை சந்தேகப்படுற டைப்பாக இருப்பாரு. எப்போ பாரு ஒய்ஃபை சந்தேகப்படுறாரு. அதே மாதிரி ரொம்ப மோசமாக ஒய்ஃபை ட்ரீட் பண்ணுறாரு. இதனால ஒய்ஃபை சாவடிச்சிருக்காங்க போல. இப்போ இந்த கைதிகள் கிட்ட மறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த கதையில் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்றது தான் மீதி கதை. இந்த கதையை கேட்கும் போது எங்கேயோ கேட்ட மாதிரி உங்களுக்கு தோணுதுல, புரியாத புதிர் அப்படின்ற மாதிரி ஒரு படம் வந்தது. அந்த படத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வரும். ஏன்னா அதில் ரகுமான் வந்து ஒருத்தர் தான், ஆனால் இதில் ஒரு 3-4 கேரக்டர் மாதிரி கைதிகள் வருவாங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஆனால் நிறைய இடத்துல அந்த படத்தை ஞாபகப்படுத்தும். புரியாத புதிர்லாம் நான் பார்த்தது இல்லைப்பா, நான் வந்து 2K கிட்டுன்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். சத்யதேவ் தான் இந்த படத்தில் கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடில் ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. சூப்பராக இருக்கும். இந்த லிஸ்ட்டில் நம்ம 3ஆவதா பார்க்க போகிற படத்தோட பேர் பூமரேங் அப்படின்றது. இது ஒரு சூப்பரான மலையாளம் கிரைம் காமெடி படம்னு சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சம்யுக்தா மேனன் தான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. இதை தாண்டி கேரக்டர் ரோல்லாம் பண்ணுற நிறைய பேர் சேர்ந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கதை என்னன்றதை நான் சொல்றேன். இந்த படம் தமிழ் டப்பிங்ல இருக்கு. பூமரேங் தமிழ் டப்னு போட்டிங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். சரி, இப்போ கதைக்குள்ள நம்ம வந்துடலாம். அது என்னன்னா ஒரு 3 ஆளுங்களை நமக்கு காட்டுறாங்க. இந்த 3 ஆளுங்கள்ல சிலருக்கு கேர்ள் ஃப்ரெண்டே ஏற்கனவே இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணுங்களை பார்த்தா பயங்கரமா வலிகிற டைப்பா இருப்பாரு. ஏறக்குறைய இந்த 3 பேருமே இப்படிதான் இருக்காங்க. இப்போ இந்த 3 பேர்ல ஒவ்வொருத்தரா ஒரு ஹோட்டல் ரூமுக்கு நிறைய பொய்யெல்லாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க வந்து வேற ஏதோ ஒரு வேலை இருக்குன்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இந்த ஹோட்டல் ரூமுக்கு வந்துட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருமே தனித்தனியா இந்த இடத்துக்கு வராங்க. ஒரு ஸ்டேஜ்ல 3 பேருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க.
எதுக்காக வந்திருக்காங்கன்னு பார்த்தா சம்யுக்தா மேனன் இருக்காங்கல்ல, இந்த இடத்துக்கு வாங்க உங்ககிட்ட பேசணுன்ற மாதிரி தனித்தனியா எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்காங்க போல. வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த 3 பேருக்கு தெரியுது எதுக்காக இவன் 3 பேரை வர சொல்லியிருக்கான்னு யோசிக்கும் போது சடனா கண்ணை காமிச்சு மிரட்டுறாங்க. ஐயோ பிளான் போட்டு தான் நம்மளை வர வச்சிருக்கா போலன்ற மாதிரி இவங்க 3 பேர் பயப்படுறாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ற, எங்களை விட்டுன்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. ஏண்டா ஒரு பொண்ணு கூப்பிட்டா கிளம்பி வந்துருவீங்களா அப்படின்ற மாதிரி இவங்களுமே அவங்கள லாக் பண்ணி மிரட்டிட்டு இருக்காங்க. சம்யுக்தா மேனன் எதுக்காக இவங்க 3 பேரை இந்த இடத்துக்கு வர வச்சாங்க, எதுக்காக இவங்க 3 பேரை ஷூட் பண்ணிடுவேன் மிரட்டிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு பார்த்தீங்களா. இந்த கேள்விக்கு பதில் சொல்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். ஏன்னா உள்ள மாட்டேன் இவங்க 3 பேருமே சம்யுக்தா மேனன் கிட்ட தப்பிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டாங்க. இவங்க 3 பேரால சம்யுக்தா மேனன் வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு போல. ஆனா எப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கான பதிலை இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு காமெடியான படம்னு சொல்லலாம். இது வரைக்கும் பார்க்கலனா பாத்துருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 4ஆவதா பார்க்க போற படத்தோட பேரு ஃபைண்டர் அப்படின்றது. இது ஒரு தமிழ் படம் தான். பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். சார்லி சென்ட்ராயன்லாம் முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. அதை தாண்டி நிறைய நியூ ஃபேஸஸ் தான் இந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க. நியூ ஃபேஸஸாக இருந்தாலும் சரி ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கதையும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நான் முதல்ல கதை என்னன்றதை தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு காசு செலவு பண்ண முடியாமல் நீதி கிடைக்காம போயிருக்கும். உதாரணத்துக்கு லாயருக்கு காசுலாம் இருக்காது, அதனால அவங்களுக்கான நீதியை வாங்க முடியாமல் ஜெயிலில் இருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் டீமும் முடிவு பண்றாங்க. எந்த ஒரு குற்றமும் பண்ணாம உங்களுக்கு வேண்டியவங்க ஜெயிலில் இருக்காங்கன்னா எங்க கிட்ட வாங்க, நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற மாதிரி நிறைய விளம்பரம்லாம் பண்றாங்க. நிறைய பேர் ஏமாத்தி தான் வராங்க. உண்மையில அவங்க குற்றம் பண்ணிருப்பாங்க, இருந்தாலும் ஃப்ரீயா ஹெல்ப்பை வாங்கிடலான்றதுக்காக இவங்க கிட்ட வராங்க. ஆனா இவங்க அந்த கேஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிலைமையில ஒரு சின்ன பொண்ணு வரா. அந்த சின்ன பொண்ணு என்னோட அப்பா ஃபிஷர்மேனு, என்னோட அப்பா எந்த ஒரு தப்புமே பண்ணல, என்னோட அப்பா ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு, நீங்க தான் வெளியே கொண்டு வரணும்ன்ற மாதிரி சொல்றா. இவங்களுமே அதுக்கான முயற்சிலாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மை என்னன்னா, சார்லி எந்த ஒரு கொலையும் பண்ணியிருக்க மாட்டாரு. காசு தேவைப்பட்டிருக்கும், அதனால கொலை பண்ணன்ற மாதிரி போய் சொல்லி சரண்டர் ஆயிருப்பாரு. ஆனா இவர் தான் குற்றவாளின்ற மாதிரி இவரை லாக் பண்ணிடுவாங்க. இப்ப ஹீரோவும் டீமும் சார்லி அந்த தப்பை பண்ணல, உண்மையில அந்த கிரைமை யார் பண்ணதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி விசாரணை பண்றாங்க. அந்த கிரைம் சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கும். கிரைம் நடந்த கொஞ்ச நேரத்தில் விசாரிக்கிறதே கஷ்டம். ஆனா கிரைம் நடந்து பல வருஷம் கழிச்சு இவங்க விசாரணை பண்றாங்கல்ல, அதை மீறியும் இவங்க நிறைய எவிடன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. உண்மையான குற்றவாளியை நெருங்குறாங்க. கடைசியில சார்லிய பொண்ணுகிட்ட சேர்க்கிறது தான் கதை. ஆனா எப்படி குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்கன்ற கேள்விலாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் சூப்பரா பண்ணிருப்பாங்க. இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா நிச்சயமா ஒரு வாட்டி இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போற படத்தோட பேரு வேலம் அப்படின்றது. இது ஒரு பக்கவான தமிழ் கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல அசோக் செல்வன், ஜனனி, அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா மேனன் இவங்க 3 பேர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இது ஒரு சூப்பரான படங்க. ஆனா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு படம் வந்ததே தெரியாது. அந்த அளவுக்கு இந்த படம் வந்தது தெரியாம போயிருச்சு. ஆனா ஒரு சூப்பர் படம்னு சொல்லலாம். நான் முதல்ல இந்த படத்தோட கதையை பத்தி சொல்றேன். அது என்னன்னா, அசோக் செல்வனோ ஐஸ்வர்யா மேனனோ பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. சிட்டில அடுத்தடுத்து ஒரு மர்ம நபர் கொலைலாம் பண்ணிட்டு இருக்கான் போல. கொஞ்சம் இந்த பகுதியை சேர்ந்தவங்களாம் வெளியே வராம இருங்க, பாதுகாப்பா இருங்கன்ற மாதிரி போலீஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க. ஆனா நம்ம அசோக் செல்வன் இருக்காரு பாத்தீங்களா, ஐஸ்வர்யா மேனன், அதாவது அவரோட காதலி கூட வெளியே வராரு. அப்படி வரும்போது அட்டாக் நடக்குது, காதலி கொல்லப்படுறாங்க. சோ இதனால அசோக் செல்வன் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. இந்த கொலைலாம் பண்றவன் யாரு, அவனை நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி பயங்கரமா தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. ஆனா அந்த கொலைகாரன் இப்ப வெளியே வரமாட்டான், பதுங்கியே இருக்கான். என்னடா இவன் பதுங்கியே இருக்கான், எப்படியாவது இவனை பிடிக்கணும்ன்ற மாதிரி இவர் முயற்சி எடுக்கிறாரு. இப்பதான் ஜனனி இவரோட வாழ்க்கையில வராங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஐஸ்வர்யா மேனனியே தான் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா ஜனனி இருக்காங்கல்ல, நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இவர் பிடி கொடுத்து பேச மாட்டாரு. எப்படியாவது அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். அன்னைக்கு ஐஸ்வர்யா மேனனுக்கு என்ன நடந்தது, யார் இதெல்லாம் பண்ணான்றதை விசாரிக்கிறாரு. விசாரிச்சவரு அந்த மர்ம நபரை கண்டுபிடிச்சாரா, பழி வாங்கினாரான்னு சொல்றது தான் மீதி கதை. ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர்னு சொல்லாங்க. நான் கொஞ்சம் அதிகமா சொன்னேன்னா இந்த பிளாட் ஸ்பாயில் ஆயிடும். அதனால தான் நான் கதையை ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். ஆனா நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. நான் எப்பயோ இந்த படம் பார்த்தேன், ஏறக்குறைய 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் பார்த்தேன். இப்போ வரைக்கும் இந்த படம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். இது வரைக்கும் பார்க்கலனா கண்டிப்பா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன 5 படமே நல்ல படம் தான். இந்த 5 படங்கள்ல எந்தெந்த படங்களை நீங்க ஏற்கனவே பார்த்துருக்கீங்க, அதுல எது உங்களுக்கு பிடிச்சது, எது உங்களுக்கு பிடிக்கலன்றதை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.